ரஜினி சார் அப்படின்னு சொன்னதும் உங்கள் ஞாபகத்துக்கு வர முதல் விஷயம் எது? அவர் முதல் சந்தித்தது பைரவி படத்துக்காக நான் வந்து அந்த டிசைன் பண்ணுறதுக்காக ஸ்டில்ஸ் ரவியை போய் பார்த்தது, அந்த ஸ்டில்லு எனக்கு போட்டது, அதில் ஒன்று செலக்ட் பண்ணது, அதை வச்சு நான் டிசைன் பண்ணது. ஓகே, அது முதல்ல. ஆமாம், அவருடைய ஃபோட்டோ சந்திச்சது. ஓகே ஓகே. அவரை சந்திச்சது எப்படின்னா, அந்த படம் ரிலீஸ் நன்னு வந்து அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு முதல் ரஜினி சாருக்கு இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்ட் ஒட்டி இவ்வளோ கலாபரம் பண்ணுறது யாராது அப்படின்னு கேட்க வச்சேன். அது போக வந்து பிளாசா தேட்டரில் வந்து 35 அடி கட் அவுட் வெளியில். அந்த உயரம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 15 அடி தான் இருக்குது அந்த பிளாசா தேட்டருடைய இது. அதுக்கு மேலே 35 அடியே தேய்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. அப்போவே கார்பரேஷனில் வந்து அதை எடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அப்போது நான் வந்து எனக்கு ரொம்ப திரையுலகின் தந்தை டி ராமானுஜன் சார்கிட்ட போய் ஃபீல் பண்ணேன். உடனே அவர் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி ஆசைப்பட்டு பையன் வச்சுட்டான், இப்போ தான் முதலாக ஆசையாக பண்ணியிருக்கிறான், நீங்கள் ஒரு வாரம் டைம் கொடுங்க, 2 வாரம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் இல்லை அதுக்குள்ளே செக்யூரிட்டிலாம் போட்டு சாரெல்லாம் போட்டு கட்ட சொல்லுங்கள் அப்படின்னா சாரெல்லாம் போட்டு கட்டி விடணும். அப்போது அந்த அன்னைக்கு ரிலீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை சந்தித்திராத க்ரௌடு எங்கே திரும்பினாலும் பைரவிக்கு ஹெவி ரிட்டன். அப்போ ஈவினிங் ஷோ வந்து ராஜகுமாரி தேட்டரில் நான் வந்து ஆடியன்ஸ் க்ரௌடை பார்க்கறதுக்காக என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் உள்ளே நுழையிறேன். உள்ளே நுழையும் போது அங்கே வந்து உள்ள ரஜினி இருக்கிறாரு, பஞ்சண்ணன் இருக்கிறாரு, பஞ்சண்ணன் பிரதர் சுப்பு இருக்கிறாங்க, பிரியா படம் தயாரிச்சு அவங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் எம் பாஸ்கர் எல்லாம் இருக்காங்க, இவர் நம்ம எம் பாஸ்கர் டைரக்டர்லாம் இருக்காங்க. நான் எங்கேயோ ஒரு மூலையில் நின்று அந்த ஜனங்களை ரசிச்சுக்கும் போது ரஜினி சார் வந்து கேட்குறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறாரு. உடனே இங்கே தான் நின்றுந்தாருன்னு மேனேஜரோட வந்து தானு சார் உங்களை ரஜினி சார் கூப்பிட்றாருன்னு நான் போகிறேன். அப்போது வந்து ஒரு பிங்க் கலர் பனியன் ஜல்லடையாக இருக்கும், அது பைப் வச்சு தைச்சிருக்கோம், பிளாக் பேண்ட்டு. எனக்கு பசுமையாக அதான் முதல்ல அவரை பார்க்குறேன். அப்படி கை கொடுத்து ஃபண்டாஸ்டிக் போஸ்டர், பியூட்டிஃபுல் பப்ளிசிட்டினாரு, தேங்க்யூ சார். அதுதான் முதல்ல அவரை சந்திச்சு. அவருடைய பழகும் தன்மை, எளிமை, அனைவரையும் உபசரிக்கும் விதம், அது சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்து வெளியில் வந்து கார் யாத்திரையில் வந்து நின்று வழி அனுப்பிச்சு வைக்கிறது, அது போக எளிமையான ஒரு தன்மை. அதுக்கப்புறம் மனசில் பட்டதை நியாயமாக பேசுவார். பலருடைய முகம் நோகாதபடியும் அது பேசுவார். வருத்தம் இருந்தால் கூட அதை வருத்தத்தை காமிச்சிக்க மாட்டார். அவரை வந்து அதாவது வாழ்த்து 90 இருந்தாலும் 10% எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் கூட அவங்களே அரவணைச்சி பழகிற பண்பு வந்து அது விலக்கொலி வியந்து போட்டலாம். என்னோட அனுபவம் தான் என்னோட வயசாக இருக்கும். நான் ரொம்ப பெரிய அனுபவம் கொண்ட தானு சார். ஒரு மெமரிக்காக நான் அதை கேட்குறேன். நான் இது சம்மந்தமாக தானு சார்கிட்ட பேட்டி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க, சூப்பர் ஸ்டார்ன்ற பேரை வந்து பயங்கரமாக பப்ளிசிட்டி பண்ணது வந்து தானு சார் தான், அதை வேணா கேளுங்க தானு சார் கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சுவாரஸ்யமாக. அதாவது இந்த பைரவி படத்தினுடைய ஸ்டில் பண்ணின்னு இருக்கும்பொழுது அப்போது அதில் தான் நான் வந்து முதலாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி இன் பைரவின்னு போட்டேன் பேப்பரில். ஆமாம், பேப்பரில். ஆமாம். அப்போது மறுநாள் வந்து கலைஞானமும் டைரக்டர் பாஸ்கர், அந்த படத்துடைய டைரக்டர் எம் பாஸ்கர், அவங்க 2 பேரும் நம்ம ஆஃபீஸில் மீரா சாத்திலேருந்து உட்காந்துருக்காங்க நம்ம ஆஃபீஸில். சார் என்ன சார் அப்படின்னு, தானே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, நீங்கள் சந்தோஷத்துலலாம் பண்ணுறீங்க, ரஜினி சார் சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்லாம் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது, அவங்கெல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும்போது என்ன போய் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது, தயவுசெய்து அந்த பேர் எடுத்துகிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி வந்து கேட்டாங்க. நீங்கள் போய் கலைஞானத்தை கேளு, பாஸ்கர் இறந்துட்டார். அப்போ நான் செய்கிறேன் சார்ன்ட்டு மறுநாள் தி கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி இன் பைரவின்னு போட்டேன். மறுநாள்லேருந்து வரதில்லை.
அது 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 வந்து ஒரு தடவை நான் வந்து டைரக்ட் பண்ண படம் தெருப்பாடகன். அது புது பாடகன்னா பின்னாடி ஆச்சு. அந்த ஆடியோ ரிலீஸும் போது சிஎம் கலைஞர் தான் முதல்வர். அப்போது ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் ஒரு முதலமைச்சர் வந்து தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும், எனக்கு தானே பண்ணுறீங்க, இல்லை வரையன் அப்படின்னு வந்தார். அப்போ ரஜினி சார் வந்து வெளியிட கலைஞர் வெளியிட ரஜினி சார் தான் வாங்கிக்கிறாரு. விஜயகாந்த் கூட இருக்கு, முன்னிலையில் இருக்காங்க. அப்போ கலைஞர் முன்னாடியே அவர் சொல்கிறாரு, தானுவுக்கு நான் ரசிகன், எனக்கு தானு ரசிகர், என்றைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை, இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டார் இருக்கிற அவர் காலங்காலமாக அவர் தான் சூப்பர் ஸ்டார். என்ன இருக்குது பாருங்கள், இன்றைக்கி வந்து கூலியினுடைய வேல்யூ பாருங்கள் எங்கேயோ இருக்குது. கபாலிக்கு இருந்த வைப்ரேஷனுக்கு மேலே இருக்குது இது. நைஸ் நைஸ். இப்போ ரஜினி சார் என்ன சொல்லுவாங்கன்னா, தயாரிப்பாளர்களோட நடிகர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பெருசாக செலவு வைக்க மாட்டார். தயாரிப்பாளர்கள் சொல்கிற ஏற்ற மாதிரி வந்து காட்சி கொடுப்பாரு, அந்த நேரங்களில் ஒதுக்கி தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் வந்து ரஜினி சார் அணுகும் போது அவருக்கும் உங்களுக்குமான உறவு என்ன மாதிரி சார் இருக்கும்? அதாவது 2 கேள்வி கேட்டுட்டு துணை கேள்வி சேர்த்துன்னு இல்லை 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 ஏன்னா இது ஆனால் இது என்னன்னா, தாய்லாந்தில் கபாலி ஷூட்டிங். அப்போ நான் போயிட்டு சாரை வந்து நான் அந்த சங்க்ரீலா ஹோட்டலில் வந்து அந்த ரூம் ரெண்ட் ஒரு ஃப்ளோரு 12.5 லட்சம் ஒரு நாளைக்கு. நான் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு பணம்லாம் கட்டிட்டேன். சார் வந்து ரூமை பார்த்தோன்னே, யார் தங்கிறதுக்கு நீ இருக்கிறாரு, நீங்கள் தான் சார், தான் சாரை கூப்பிடுங்கண்ணா. சார் எனக்கு 1 லட்சத்துக்குள்ளே 50,000த்துக்குள்ளே ஏதாவது ரூம் இருந்தால் பாருங்க, அதுக்கு மேலே நான் வரமாட்டேன் உள்ளே வரமாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் என் சன் பரந்தாமன் போயிட்டு நான் கேட்டேன், 1 நாள் தங்குங்க சார்னு, 1 ஹவர் கூட தங்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் என் சன் பரந்தாமன் போயிட்டு ரிசப்ஷனில் போய் பேசி ரெக்வஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து 90,000 ரூபாய்க்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்தோம். அதுதான் தங்கினார். இங்கே படுத்தாலும் தூக்கம் வரப்போகுது, அங்கே படுத்தா தூக்கமே வராதுதானே. இதுக்கு மேலே தயாரிப்பாளருக்கு செய்கிறதுக்கு யார் வேணும்? 2வது பணம் வந்து கடைசியில் தான் வாங்கினார், பணம் வாங்கவே இல்லை. ரஜினி சாரோட கெரியரில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 படங்கள் தயாரிப்பாளரா அப்படின்னா என்ன படங்கள் சொல்லுவீங்க? அதாவதுமா, பன்மணி திரள் போட்டால் அவருடைய படங்களை அத்தனையே நன்மணின்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அதனால் அவர் நடித்த அத்தனை படங்களும் நன்மணி. அதில் இது சிறந்தது அது சிறந்ததுன்னு பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 சொல்லலாம், உங்கள் மனசை தொட்டிருக்கோம்ல, இப்படி ஒரு படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாமே நினச்சி கூட இருக்கலாம். நான் உண்மையாக சொல்ல போனால் அண்ணாமலை அந்த பீரியடில் நான் பண்ண வேண்டியது, நான் பண்ண வேண்டியது. சூழல் மாறிச்சு. அடுத்து பாட்ஷா நான் பண்ண வேண்டியது. அதுவும் அதுக்கெல்லாம் காரணம் என் மேலே தான். நான் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அவர் கூப்பிட்டு சொல்லும்போது நான் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வந்தேன். அதனால் அந்த மாதிரி இந்த 2 படம் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பு. அப்புறம் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னுவாங்களே, கபாலி. நைஸ். ரஜினி சாரோட தனித்துவமாக என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள்? மனித நேயம், மனிதாபிமானம். அதாவது கஷ்டப்படும் போது கூட நிற்கிறது. அதுக்கு சில உதாரணங்கள் நான் சொல்லுவேன். சிலர் அந்த குடும்பத்துக்கு வருத்தப்படுவாங்க, அதனால் நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஒரு பெரிய வேணாம் விட்டுறேன். அதாவது நான் அவர்கிட்ட போய் சொல்லி அதை வந்து அவர் ஒரு படமே பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களோட வார்த்தைக்காக அவருக்காக பண்ண வேண்டிய சூழல் எல்லாம் பண்ணி நிறைவு. ஆனால் அந்த மனிதர் வந்து அவர்கிட்ட கேட்கறதுக்கு தயக்கம். அவர் சார்பாக நான் போகிறேன், அவர் என்கிட்ட ஃபீல் பண்ணுறதை நான் போய் சொல்கிறேன், உடனே பண்ணி கொடுத்தார். அதெல்லாம் வந்து சார், அதாவது வெள்ளி விழா ஆண்டு கடந்தாச்சு, இப்போ பொன் விழா ஆண்டு கடக்க போகுது. அடுத்தது பவள விழா கொண்டாட போகிறீங்க, வைர விழா கொண்டாடுற அளவுக்கு நீங்கள் வாழ்வீங்க. வாழ்த்துக்கள் சார்.